உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் பக்தி ஒளி பதிவுல நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டை சுற்றி நமக்கு நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு நிறைய இருக்கும். கெட்ட விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது, இப்போ ஒரு குடும்பத்துல எடுத்துக்கோங்களேன், சில விஷயங்கள் நமக்கு ஒரு அறிகுறியா காட்டும். சில விஷயங்கள் இதெல்லாம் கெட்டது அறிகுறியா சில விஷயங்களை காட்டும். அதுவே அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ சொல்லுவாங்க, இல்லம்மா எனக்கு இது தவறா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி. ஒரு ஆணா இருந்தா சொல்லுவோம், ஒரு பெண்ணா இருந்தா அவங்களுக்கும் அந்த மனசுல அது படும். எங்க ஏதோ ஒரு தவறு நடக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு கெட்டது வர மாதிரி இருக்கு அப்படின்றத அவங்களும் பர்ஃபெக்டா சொல்லுவாங்க சில விஷயங்களை. அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம ஜாதகத்திலையும் சரி, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சரி, சில விஷயங்கள் வரும்பொழுது நம்ம எது எதெல்லாம் நமக்கு நல்லது, எது எதெல்லாம் நமக்கு கெடுதல் அப்படிங்கிறது சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப சில வீடுகள் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, கருவண்டு, வௌவால் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் ஒரு கெடுதலான ஒரு விஷயத்திற்கான அறிகுறி. இதெல்லாம் அதாவது ஒரு கருவண்டு வீட்டை சுத்தி பறக்கிறது, வீட்டுக்கு வெளியில பறக்கிறதுனாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நமக்கு யாரோ நமக்கு ஆகாதவர்கள் நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் செய்யறாங்கன்றத நம்ம தீர்க்கமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவே உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு கெடுதல் நமக்கு நடக்க போறது அப்படிங்கிறத நீங்க நல்ல அதிகாரப்பூர்வமாவே அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, ஏதோ ஒரு கெடுதல் நமக்கு வந்திருக்கு, வராத ஒரு விஷயம் வந்துடுது அப்படின்னு சொன்னா அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல இன்னைக்கும் சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டு வாசல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீட்டர் அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க, வெளியிலேயே வச்சிருப்பாங்க. சில பேர் இடத்துல பாத்தீங்கன்னா மூடி வச்சிருப்பாங்க, சில இடத்துல மூட மாட்டாங்க. அந்த இதெல்லாம் இருக்கும், அதுல மெயின்ஸ் இதெல்லாம் வெளியிலேயே இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா வௌவால் அடையறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கு. வௌவால் வீட்டு அந்த அந்த மீட்டர் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பக்கத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த மெயின் இதுல பாத்தீங்கன்னா மெயின் போர்ட்ல அது சைட்லயோ எங்கேயாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வௌவால் பாத்தீங்கன்னா உள்ள குடிக்கொண்டுடும். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 100% நமக்கு ஏதோ ஒரு செய்வினை கோளாறு, ஏதோ நமக்கு ஒரு கெடுதல் நமக்கு வந்துட்டு இருக்கு, நமக்கு ஏதோ ஒருத்தர் கெடுதல் நமக்கு பண்றான். நம்ம குடும்பத்துல உள்ளவன் நம்ம கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தவன் இப்ப பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொன்னா ஏதோ சில விஷயங்கள் பண்றான். நம்ம குடும்பத்துல அவன் எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவும் நடக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவன் செய்வான். இப்போ உங்க குடும்பத்துல ஒரு விஷயம் எதிர்பார்க்கிறான், ஒரு சொத்து எதிர்பார்க்கிறான், இல்ல ஒரு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணை எதிர்பார்க்கிறான், இல்ல வேற ஏதாவது ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அது அவனுக்கு கிடைக்காத பட்சத்துல, ஒரு நிலமா இருக்கட்டும், அவனுக்கு கிடைக்காத பட்சத்துல அவனுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, எதையும் பேசிட்டே இருப்பான், திடீர்னு மூஞ்சி கொடுத்து பேச மாட்டான். உங்களுக்கு தெரியாது இல்ல, திடீர்னு மூஞ்சி கொடுத்து பேச மாட்டான். ஏன் என்ன நமக்கே தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதனால இந்த கருவண்டு, இந்த வௌவால் தங்குறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அபசகுணமான ஒரு விஷயம், செய்வினையான ஒரு விஷயம், செய்வினை கோளாறு, செய்வினை விஷயங்கள்லாம் இதெல்லாம் கண்டிப்பா நம்மளுடைய வீட்டுக்கு கண்டிப்பா இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறதுல தீர்க்கமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இதை நம்ம போறதுக்கு உண்டான விஷயத்த என்ன பண்ணலாம்? இது இப்ப நமக்கு இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டோம். அப்போ போறதுக்கு என்ன செய்யணும்? இப்ப இதை நம்மளை விட்டு போகணும், போறதுக்கு நம்ம என்ன செய்யறது? சரி, வந்துருச்சு, சரி வந்த விஷயம் நமக்கு போகணுமே, அப்படியே இருந்தா நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம அதுக்கு போகணுமே, போறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அது போறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம சேர்த்து போடணும், சில விஷயங்கள் நம்ம சேர்த்து சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இதுல என்னென்ன விஷயங்கள், இப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு கருவண்டோ அல்லது ஒரு வௌவாலோ தெரிஞ்சோ தெரியாமலோ, ஆந்தை கூட ஓரளவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணில் அப்ப ஆந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல விஷயம், பாசிட்டிவ் தானே தவிர சில பேர் சொல்லுவாங்க ஆந்தை வீட்டுக்குள்ள வந்தா நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இருப்பினும் சில அந்த ஒரு மாதிரியான ஒரு தீய சக்திகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வண்டு, இந்த வௌவால் இதுக்கு பாத்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா வெண்கடுகு, நல்லதா வெண்கடுகு வாங்கிக்கோங்க. இது எல்லாமே குரு ஹோரையில, சுக்கிர ஹோரையில, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை இந்த மாதிரி நல்ல ஹோரையில வாங்கிக்கோங்க. அதே போல பாத்தீங்கன்னா குங்குல்யம் வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையில குங்குல்யம் தனியா கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க, குங்குல்யம் வாங்கிக்கோங்க. அதே போல தசாங்கம் கேளுங்க, கடையில தசாங்கம்னு தனியா கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க, அது கூட வாங்கிக்கோங்க. தேவதாரு மரப்பட்டைன்னு கேளுங்க, தேவதாரு மரப்பட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சமா கொடுப்பாங்க, கடையில கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. இவற்றை எல்லாம் சேர்த்து தூபம் போட வேண்டும்.
சாம்பிராணி போடுறோன்னு சொல்றோம் இல்லையா, நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பொருளையும் சேர்த்து இந்த தேவதாரு மரப்பட்டையை உடைச்சிங்கனாலே ஒரு விதமான வாசனை வரும். அவ்வளோ ஒரு விசேஷமான ஒன்று. ஸோ இது எப்படி இது பண்ணணும்னா, சாயங்காலமா ஒரு 5:45 ரெடி பண்ணி வச்சுக்கணும். 6வது மணிக்கு சாம்பிராணி போடுற மாதிரி பார்த்துக்கணும். சாயங்காலம் 6வது மணிக்கு எப்படி போடணும், எல்லா வீட்டு மூலையிலையும் போடணும். ஹாலில் 4 மூலை, கிச்சனா 4 மூலை, பெட்ரூமா 4 மூலை, பூஜை ரூம், உள்ள வெளியில எல்லா இடத்துலயும் அந்த புகையானது எல்லா இடத்துலயும் பரவி இருக்க வேண்டும். இதுதான் அதற்கான பரிகாரம். எல்லா இடத்துலயும் பரவி இருக்கணும். பரவி இருந்தால்தான் அதற்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம். இது சும்மா நான் 1 வாரம் பண்ணிட்டு விடுறது அப்படிங்கிறது கிடையாது. குறைஞ்சபட்சம் 6 வாரமாவது தொடர்ந்து செய்ய வேண்டும். 6 வாரமாவது செய்யணும். வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, ஒரு திங்கக்கிழமை கூட விடக்கூடாது. வியாழக்கிழமை. அந்த நாள்ல தவறாம இந்த தூபத்தை நீங்க போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அமோகமா இருக்கும். இது உங்களுக்கு இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன். இந்த மாதிரி யாராவது ஒரு கெடுதல் செய்யறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உண்டு. 2வது, இதை நீங்க போடும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், விலகி இருந்த தெய்வம் கூட உங்களை தேடி வரும். விலகி இருக்கக்கூடிய குலதெய்வம் கூட என்ன பண்ணும், அந்த நறுமணம், அந்த வாசனையும், அந்த ஒரு நல்ல விஷயத்தை தெய்வம் தேடி வரும், தெய்வம் கூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு, சில இந்த கட்டு கட்டுறதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில கிராமப்புறங்கள்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. சில இப்பெல்லாம் நகர்ப்புறங்கள்ல இந்த அளவுக்கு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா சில இடத்துல இந்த கிராமங்கள்ல இந்த கட்டு கட்டுறது அப்படிங்கறதெல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் கண்ணாலேயே சில விஷயங்கள் பார்த்திருக்கேன். சில இடத்துல சில கிராமப்புறங்கள்ல நான் போகும்போது ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கும். அந்த கிணத்துக்குள்ள இறங்கி நைட்டு 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள என்னென்னத்தையோ எடுத்து அந்த கிணத்துக்குள்ள இறங்குவான். அவன் மேல வரும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் 4 மணிக்கு தான் அந்த கிணத்துல இருந்து மேல வருவான். எத்தனை மணிக்கு உள்ள போறான்? 11:30 மணிக்கு உள்ள போறான். அவன் மட்டும்தான் உள்ள போறான். 4 மணி வரைக்கும் அந்த குளத்துல அந்த கிணத்துக்குள்ள என்ன பண்றான்? 4 மணி வரைக்கும் ஏதோ பண்ணிட்டு மேல வரான். நமக்கு என்னடா இவன் எங்கேயோ போனா காணுமேன்னு பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள இருந்து வெளியில வரான். ஏன்னா சில இடத்துல சில விஷயங்கள்லாம் செய்யறது அப்படிங்கிறது உண்மை, அது நிதர்சனமான உண்மை. இதை நம்புறது நம்பாதது நம்ம கிட்டதான் இருக்கு. ஆனாலுமே இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கருவண்டு, இந்த வௌவால் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் துஷ்ட சக்தி, கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் நிறைய வரும். இதெல்லாம் நம்ம பொதுவாகவே நம்ம வீட்டுல சாம்பிராணி போடுறோம், அது வேற விஷயம். வீட்டுல சாம்பிராணி போடுறதுங்கிறது வேற. இப்ப நான் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்த சேர்த்து சாம்பிராணி போடுறதுங்கிறது வேற. இதுல நீங்க சேர்க்க வேண்டியது வெண்கடுகு, அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெண்கடுகுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா குங்குல்யம்க்கு அடுத்தது தசாங்கம், அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா தேவதாரு மரப்பட்டை, இதெல்லாம் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து நீங்க தூபம் போட்டாதான் அந்த இடம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், நல்ல சுபிக்ஷமாகவும் அமோகமாகவும் லக்ஷ்மி கடாட்சத்தோடையும். நமக்கு யாராவது ஒருத்தர் கெடுதல் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கெடுதல் வரைக்கும் நீங்கக்கூடிய அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேவதாரு பட்டைக்கு அவ்வளவு விஷயம் நீங்க சொல்லி வச்சு வாங்கணும். ஒரிஜினலா தேவதாரு பட்டைங்கிறது, தேவதாரு மாலை நீங்க கேள்விப்பட்டிருக்க, தேவதாரு பட்டைங்கிறது நீங்க ஒரிஜினலா கேட்டு வாங்கணும். நீங்க ஒரிஜினலா கேட்டு வாங்கி நீங்க சில விஷயங்களை நீங்க பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா உங்க குடும்பத்துல நீங்க அமோகமா இருப்பீங்க. இந்த மாதிரி செய்வனாதி தோஷங்கள்லாம் இல்லாம நீங்க அமோகமா உங்க குடும்பத்துல நீங்க இருப்பீங்க. சுபம். வாழ்க வளமுடன். வளர்க நானுத்துடன்.